மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள், உபகாரிகள், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் கட்டிட பணியாளர்களின் பாதுகாப்பு வேண்டியும் அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்னீரிலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சிவராஜன் ஜான்சி ராணி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்னீரிலாகவும் குடும்ப நலனுக்காகவும் வடிவேல் ஜோசப் ஆண்மலை பாட்சிக்காகவும் ரஃபேல் வனத்தம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும் அமலூர்ப்பு உமரி 41ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கிளாரா சுகப்பிரசவம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் தாய் செய் நலனுக்காகவும் சாந்து பெட்ரீஷியா அறுவை சிகிச்சை நன்கு முடிந்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இருதயம் வனத்தம்மாள் அருள்ராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும் கப்ரியேல் சௌரியம்மாள் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் ஆரோக்கிய இன்பராஜ் அமலூர் ஜெனிஃபர் திருமணம் நல்ல முறையில் முடிந்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் கிங்ஸ்லி பாரிஸ்டா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் யுவன்ராஜ் கிறிஸ்டி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பிள்ளைகளின் வாழ்வு நன்கு அமைய வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர்களே சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனான எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால்
நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது. நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாயிருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான வெளியினோர் தாயின் அன்பு பக்தர்களே, 2 பெண்மணிகள் ஒரு சில வருடங்களுக்கு பின், நீண்ட இலைவேளைக்கு பின் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்டார்கள். சந்தித்து கொண்ட இருவருக்கும் ஒரே மகிழ்ச்சி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆயிடுச்சே, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படி என்று ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்டார். மற்றவர், நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, நீ செத்து போயிட்டேன்னு தானே நான் கேள்விப்பட்டேன், நான் நினைச்சேன் அப்படி என்று இந்த பெண்மணி கூறினார். அடுத்த பெண்மணிக்கோ ஒரே அதிர்ச்சி. யார் சொன்னா நான் செத்து போயிட்டதா உனக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டார். அப்பொழுது இவள் கூறினாள், யாரும் எனக்கு சொல்லலை, ஒரு சில வருடங்களாக உன்னை பற்றி மக்கள் பெருமையாக பேசுவதை நான் கேட்டேன். அவள் ரொம்ப நல்லவ, நிறைய காரியங்கள் செய்கின்றாள், ரொம்ப இரக்க குணமுடையவள், அன்பு நிறைந்தவளாக இருக்கின்றாள், எவ்வளோ சேவை செய்கிறா, தன்னுடைய கஷ்டத்தையும் வீட்டு வேலையும் விட்டுட்டு அதையும் தாண்டி பலருக்கு உதவி செய்கிறா அப்படின்னு உன்னை பற்றி நல்ல மாதிரியா பலர் பேசுறத கேள்விப்பட்டேன். அதனால்தான் நீ செத்து போயிட்டியோன்னு நான் நினைச்சேன். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது இந்த உலகம் யாரையும் பாராட்டாது, யாருடைய நல்ல செயல்களையும் எடுத்து கூறாது. திடீர்னு உன்னை பற்றி எல்லாம் நல்லதாக பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடுச்சு என்று கூறினாளாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் அமுத வார்த்தைகளை கேட்டு குறிந்திருந்த மக்களில் பெண் ஒருவர் அவரது தாயை புகழ்ந்து பேசுவதை இன்று நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் அவரது தாய், அவரது பெற்றோர்கள். கண்டிப்பாக இயேசுவின் வாழ்விலும் வளர்ச்சியிலும் அன்னை மரியாவின் பங்கு மிக மிக முக்கியமானது. அவர் இறைவனுடைய மகனாயிருந்தும் இறைவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தாலும் அன்னை மரியாவின் பங்கு இயேசுவின் வளர்ப்பிலே மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தார். அவர் இந்த இடத்திற்கு செல்கின்றார், அவர் இந்த இடத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருக்கு முன்பாகவே மக்கள் கூட்டம் அங்கே குழுமி அவருக்காக காத்திருப்பதையும், அவரது வார்த்தைகளை, உணவு தண்ணீரை பற்றி கவலைப்படாமல் மணிக்கணக்காக கேட்பதிலும் அந்த மக்கள் நிலைத்திருப்பதை நற்செய்தியின் பல பக்கங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆண்டவருடைய வார்த்தையிலே இருந்த வல்லமை, அவரது வார்த்தையின் வழியாக வெளிப்பட்ட இறைவனுடைய ஆற்றல், இவைகளையெல்லாம் கண்டு மக்கள் வியந்து போயிருந்தார்கள். எனவே அதனுடைய வெளிப்பாடாக பெண் ஒருவர், உம்மை பெற்றெடுத்த தாய் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாவை புகழ்ந்து போற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே பகுதியை பிரிவினை சகோதரர்கள், இயேசுவே அவரது தாயை மதிக்கவில்லையே, அவரது பெருமையை போற்றவில்லையே என்று மற்றொரு மாற்று கருத்தையும் கூறுவதுண்டு. ஏனென்றால் இயேசுவின் வார்த்தைகள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அவரது பதில் இப்படித்தான் அமைகின்றது. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் என்றும் நற்செய்தியின் மற்றொரு நற்செய்தியிலே அவர் கேள்வியை எழுப்பிவிட்டு பிறகு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று குறிப்பிடுவதாக இருக்கும். ஆண்டவர் இயேசு இதன் மூலமாக அந்த கூட்டத்திற்கும் சமுதாயத்திற்கும் இன்று நமக்கும் கூற விரும்புகின்ற உண்மை இதுதான். அன்னை மரியா என்னை பெற்றெடுத்து வளர்த்ததால் மட்டும் பேறு பெற்றவர்கள் அல்ல, மாறாக என்னை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை தமது உள்ளத்திலே கருதரித்து அதை செயல்களாக பெற்றெடுத்தவர் அன்னை மரியா. எனவே இந்த இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தாய் இன்னும் அதிகம் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உடையவர். அத்தோடு இயேசு நில்லாமல் இந்த அன்னையை, தமது அன்னையை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகின்றார். நீங்களும் இந்த பெருமையையும் போற்றுதலையும் பெற வேண்டும். அன்னை மரியா எப்படி என்னுடைய தாய் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து ஆண்டவரால் வாழ்த்த பெற்றாரோ, அதே போல நீங்களும் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதன் வழியாக
இறைவனுடைய பெருமையையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகளாக மாறுவீர்கள் என்று இந்த தாயை போல வாழ நம்மையும் அழைக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னை மரியாவை போல உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து நம்மையே ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுது இறைவன் முன்னிலையிலே நாமும் பெருமையையும் இறை ஆசிரையும் பெற முடியும். இயேசுவின் சகோதர சகோதரிகளாக ஆண்டவருடைய வார்த்தையிலே என்றும் வழி நடப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் பரிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் ஏழிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதனினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தமது தாயைப் போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வழிநடக்க நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வடைப்பதாக. அனைவரும் முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் அந்த அன்னை ஆண்டவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் செயலாக்கியது போன்று நாமும் செயலாக்க வேண்டும். அதற்கான அருளையும் ஆசிரையும் அந்த அன்னை இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நவநாள் ஜபத்தின் வழியாக உருக்கமுடன் மன்றாடுவோம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே,
அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான வெள்ளத்தையும் உலக நீதியின் நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கனியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் முதயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபெரிய கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பத்த அச்சிஷ்ட மரியாயே, அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நமது திருத்தலத்திலே வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மறைபிறப்பு ஞாயிறுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நிகழ்வுகள் நடைபெறவிருப்பதால் இந்த 3வது வாரத்திலே நடைபெறவிருக்கின்ற 1000 மணி ஜெபமாலை பக்தி முயற்சியானது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் மட்டும் 23ஆம் தேதி அன்று நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக நடந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆற்றல் மிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.